நிறைய பேர் அப்போவே சொன்னாங்க, இந்த சேலஞ்சிலலாம் ஜெயிக்க முடியாதுடா, இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியானது இல்லை. நைட்டு நீ வேலைக்கோ போயிட்டு காலையில் 10 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலையும் பார்த்துட்டு நைட்டு 9 மணிலேருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் உன்னால் ரெகுலராக ஓட்டலாம் முடியாது. ஒரு வாரம் கண்டினியூவாக ஓட்டலாம், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடும், உன்னால் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்கும் போதே நான் கேட்டிருக்கணும். ஆனால் நான் வந்து கேட்காம பாருங்கள், கடைசியாக அவங்க சொன்ன மாதிரியே நான் தோத்துட்டேன்னா நினச்சிருப்பாங்க எல்லோரும். நீங்களும் அப்படி நினச்சிட்டீங்களா? நம்ம தோக்கலைங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம 15,000 ரூபா சேலஞ்சில் ஜெயிச்சு காட்டிட்டோம் 30 நாளில். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம டே 30ல் இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:03 ஆச்சு. 15,000 ரூபா ஓட்டுற சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சு காட்டிட்டோம். ஜெயிச்சு காட்டிடுவேன், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சு காட்டிட்டேங்க. ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலேருந்து உண்மையாக ஜெயிச்சே காட்டிட்டேங்க நான். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ பாருங்க மாப்பிள்ள, அவனை ஜெயிச்சே காட்டிட்டேன் கடைசியாக நம்ம. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எனக்குள்ளே நானே ஒரு சேலஞ்சு போட்டு ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் தாண்டி எவ்வளோதான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இந்த சேலஞ்சில் நம்ம வண்டி ஓட்டிட்டு கடைசியாக ஜெயிச்சே காட்டிட்டோங்க.